ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனலில் கிச்சனை எப்பொழுதும் சுத்தமாக நல்லா வாசனையாக எப்படி வச்சுக்கிறது, காலையில் சுறுசுறுப்பாக எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். டெய்லியும் டிப்ஸ் வீடியோ பார்த்து பார்த்து போர் அடிச்சிருக்கோம். இன்றைக்கி வாங்க கிச்சன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஒரு சின்னதாக ஒரு ஐடியா தான். காலையில் பசங்க எல்லாமே வெளியில் கிளம்பிட்டாங்க. பாருங்கள், என்னோடய கிச்சன் காலையில் சமையல் வேலை முடிஞ்ச பிறகு இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் பாத்திரம் தட்டெல்லாம் விளக்குனது அப்படியே கவுத்து வச்சேன். அதெல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ வாங்க இதை எப்படி சுறுசுறுப்பாக சீக்கிரமாக நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சாச்சு. கருவேப்பிலை நிறையா இருந்ததுனால அதை ஒரு பாக்ஸில் காய வச்சுருக்கேன். சட்னி அரைக்கும்போது அப்பப்போ யூஸ் பண்ணிப்பேன். காய வச்சு கருவேப்பிலை வச்சுட்டிங்கன்னா சட்னிக்கு கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து இஞ்சியை பாருங்கள் இந்த மாத்திரை கவரால் க்ளீன் பண்ணுறேன். ஸ்பூனு வேறு கத்தி எதுவும் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மாத்திரையோட கவரை வச்சு க்ளீன் பண்ணிங்க. ஈஸியாக சீக்கிரமாக நம்ம க்ளீன் பண்ண முடியும். அந்த இண்டு இடுக்கெல்லாம் நல்லா அந்த மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மாவு சலிக்கிற சல்லடையில் தான் பாருங்கள் இஞ்சி கழுவிட்டு வச்சுருக்கேன். இது மாதிரி கீரை அலசிட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். மாவு சலிக்கிற ஜல்லடையை யூஸ் பண்ணி ஒரு ரியூஸ் வீடியோவே தனியாக போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தோல் சீவிட்டு இதை வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா தேவையான போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திருவி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா டீக்கெலாம் போடுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி வீடியோவிலே நான் சொல்லியிருக்கேன், டிப்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி திருவி பிளேட்டில் வச்சு நீங்கள் காய வச்சுட்டு டீ தூளில் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, ஏலக்காவும் இஞ்சியும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மசாலா டீ நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். அப்பப்போ இஞ்சி க்ளீன் பண்ணி நீங்கள் டீயில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை ரெஸ்ட் டைமில் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு காலையில் எழுந்திரிச்சு செய்கிற வேலை எல்லாமே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டு ஒரு 2-3 நாள் நிழல்லையே காய வச்சுட்டு டீ தூளை நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். காலையிலே சைடு பை சைடாக இந்த வேலையும் இஞ்சி க்ளீன் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது இந்த வேலையும் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் கிச்சனை க்ளீன் பண்ணணும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆல்ரெடி கிச்சன் டூர் போட்டிருக்கேன். கவுண்டர் டாப் எப்படியெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். வாங்க இப்போ கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். காலையில் நாங்கள் தோசை தான் டிஃபன் சாப்பிட்டோம். மதியம் பெரிய பாப்பாவுக்கு மட்டும்தான் காலேஜ். அதனால் தயிர் சாதம் தான் ரெடி பண்ணோம். தயிர் சாதம் ரெடி பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இந்த மீதி சாதம் வந்து பூனைக்காக தான் வச்சுருக்கோம். இது வந்து நைட்டு தான் போடணும். காலையில் ஆல்ரெடி பால் ஊற்றியாச்சு. எங்களுக்கு என்ன லஞ்சு எதுவும் ரெடி பண்ணலன்னா நாங்கள் இன்றைக்கி காட்டில் வேலை நடக்குது. அதனால் காட்டில் போயிட்டு சமைச்சிக்கலான்ட்டு மதியம் எங்களுக்கு எதுவுமே லஞ்ச் ரெடி பண்ணல. காலை டிஃபனை முடிச்சுட்டு கிச்சனை ரெடி பண்ணிவிட்டு இப்போ காட்டுக்கு கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். எங்கள் காடு எப்படி இருக்குது, நாங்கள் காட்டில் என்ன வேலை பண்ண போகிறோம் எல்லாமே வீடியோவில் காட்டியிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க கவுண்டர் டாப்பை முதல்ல க்ளீன் பண்ணிடலாம். துடைக்கிறதுக்குன்னு நிறைய ஸ்பாஞ்செலாம் ஆன்லைனில் விற்கிது. அதெல்லாம் வேஸ்ட்டாக காசு போட்டு வாங்காத. நம்ம குழந்தைங்களோட டிஷர்ட்டை இந்த கவுண்டர் டாப்பு, டைல்ஸு, கிரேனைட் எது துடைக்கனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீனாக துடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த அழுக்கெல்லாம் துடைக்கிறதுக்கு ஒரு துணி, அதுக்கப்புறம் ஈரமாக ஆக்கிட்டு மறுபடியும் துடைக்கிறதுக்கு இன்னொரு துணி, 2 துணி யூஸ் பண்ணி மாற்றி மாற்றி நீங்கள் துடைச்சிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். டிஷர்ட் துணியில் துடைச்சிங்கன்னா பார்க்கவும் நல்லா பளபளன்னு இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இந்த செல்ஃபை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கடையில் வாங்கினதா நாங்களே ரெடி பண்ணதான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாங்களே ரெடி பண்ணதான். ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். கிச்சனில் செல்ஃப் வைக்கிறதுக்காக நாங்கள் கடையில் கேட்டோம். ரூ. 1000 1500 ரொம்ப ரேட் சொன்னாங்க. சரி, இவ்வளோ காசு போட்டு எதுக்கு வாங்கணுன்ட்டு இந்த அடுப்பு வாங்கின போது வந்த கார்போர்ட் அட்டை, தர்மாக்கோலை யூஸ் பண்ணி தான் நாங்கள் அந்த செல்ஃப் ரெடி பண்ணோம். 3 டேஸ் ஆச்சு ரெடி பண்ணுறதுக்காக. 3 டேஸ் 3 மெம்பர்ஸ் சேர்ந்து தான் செஞ்சேன். நான், எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் சின்ன பாப்பா 3 பேர் சேர்ந்து தான் ரெடி பண்ணோம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் ரூ. 1000 மதிப்பிலான செல்ஃப் ரெடி ஆயிடுச்சு. கிச்சனில் எல்லா திங்ஸுமே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. வரவங்களாம் பார்த்துட்டு சூப்பராக செஞ்சுருக்கீங்க, சூப்பராக செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னாங்க. நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எப்படி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம், கார்போர்ட் அட்டை யூஸ் பண்ணி, தர்மாக்கோலை யூஸ் பண்ணி எப்படி ரெடி பண்ணோன்னு பாருங்கள். அதோட லிங்க்கையும் தரேன். இப்போ பாருங்கள், அடுப்பை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இந்த அடுப்பு துடைக்கிறதுக்கு லிக்யூடு வந்து நாங்களே ரெடி பண்ணதான். இந்த லிக்யூடும் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரேஷன் அரிசியில் 8 பங்கு அரிசி, 1 பங்கு உளுந்தில்
இட்லி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருந்தேன். நெறையா பேர் பார்த்துட்டு, நெறையா சிஸ்டர் ரெடி பண்ணி பார்த்துட்டு சூப்பரா இருந்தது. நல்லா ஸ்பாஞ்ச் மாரி இட்லி சூப்பரா இருந்தது. நெறையா பேர் போட்டிருந்தாங்க. எல்லா சிஸ்டருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ்ப்பா. ஃபாரின்ல இருந்து கூட எனக்கு நெறைய மெசேஜ் வந்ததுப்பா. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் எப்படி யூடியூப் ஆரம்பிச்சேன், எப்படி சக்சஸ் ஆனேன்னு இந்த வீடியோல சொல்றேன்ப்பா. ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நான் வந்து விம் லிக்விடும், பேக்கிங் சோடாவும் கொஞ்சம் போட்டு நல்லா தேய்க்கிறேன் பாருங்க. நான் அந்த கிரேனட்லயே தான் சப்பாத்திலாம் தேய்ப்பேன். அதனால அடிக்கடி இந்த மாரி தேய்ச்சு நல்லா கழுவி நீட்டா வச்சுப்போம். இந்த இடத்துல நம்ம பாத்திரம் வெலக்கி வைக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம். அதனால இந்த இடம் எப்பொழுதுமே நல்லா கிளீனா தான் இருக்கும். இதுல நம்ம வேற எதுவுமே யூஸ் பண்றதில்ல. சில பேர் டைரக்ட்டா எப்படிக்கா கிரேனைட்ல தேய்ப்பீங்க அப்படின்னு நினைப்பீங்க. இந்த இடத்துல நம்ம பாருங்க எப்பொழுதுமே பாத்திரம் விலக்கி வச்சு, எப்பொழுதுமே தண்ணி ஈரமா தான் இருக்கும். தொடச்சு கிளீன் பண்ணி தான் எப்பொழுதுமே வச்சிருக்கோம். அதனால அதில டைரக்ட்டா நம்ம தேய்க்கிறதுனால ஒண்ணுமே ஆகாது. நீங்க தேய்க்கிறதுக்கு சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடி நல்லா கிளீன் பண்ணிட்டு, காட்டன் துணி போட்டு தொடச்சுட்டு நீங்க தேய்ச்சு பாருங்க. உங்களுக்கு சப்பாத்தி போடுற அந்த டயர்டும் இருக்காது. நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். நீங்க தேய்ச்சு போட்டு பாருங்க. பழைய பலாக்கட்டை இருந்தது. அதில தான் நான் மிக்ஸி வச்சிருக்கேன். ஹீட்ரு வச்சிருக்கேன். கொஞ்சம் சாதம் மீதி ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து தான் பூனைக்கு போடணும். கொஞ்சம் பால் காய்ச்சினது இருக்கு. தண்ணி பானை, இந்த செல்ஃப் வச்சிருக்கேன். ஸ்பைசஸ் ரேக் வச்சிருக்கேன். அவ்வளோதான்ப்பா. அடுப்பு இருக்கு. மீதியெல்லாம் அங்க பாருங்க பாத்திரத்தெல்லாம் சிங்க்ல போட்டு வச்சிருக்கேன். இனிமே தான் விளக்கிட்டு தான் நம்ம காட்டுக்கு கிளம்பணும். வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு புடிச்ச பாட்டு, சாங் ஏதாவது செல்ஃபோன்ல ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்க செஞ்சீங்கன்னா, சீக்கிரமா வேலையெல்லாம் சுறுசுறுப்பாவும் முடிக்க இன்ட்ரெஸ்ட்டாவும் இருக்கும். இப்ப பாருங்க மேல ஃபுல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். இந்த இந்த மரக்கட்டை வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து காய் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. பிளேட்டில் குறுக்க வச்சுட்டு அப்படியே கட் பண்ணுவாங்க. நான் காய் கட் பண்ணும்போது இந்த கட்டிங் தான் போர்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். இங்கே பாருங்கள் மேலே இந்த மாதிரி வச்சுட்டு தட்டு அடியில் வச்சுட்டு இந்த மாதிரி காய் கட் பண்ணால் டைரெக்டாக அந்த தட்டிலே நம்ம காயெல்லாம் தள்ளி விட்டுறலாம் கட் பண்ணத்தான். அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு கட்டிங் போர்டு வச்சுருக்கோம். பாத்திரம்லாம் விளக்கி கவுத்தாச்சு. இப்போ இந்த சிங்கு வந்து ஏன்க்கா கருப்பாக இருக்குன்னு தயவுசெய்து கேட்காதீங்க சிஸ்டர். ஆல்ரெடி வீடியோவே நான் போட்டிருக்கேன். நிறையா வீடியோவிலும் சொல்லியிருக்கேன். நான் செஞ்ச தப்பா யாரும் செய்யாதீங்கன்னு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். எங்க தண்ணி ரொம்ப ரொம்ப உப்பு தண்ணி. வாய் கூட கொப்பளிக்க முடியாது. அந்த அளவுக்கு உப்பு தெரியும். உப்பு கரையா இருக்குது. சரி ஆசிட் லைட்டா அப்ளை பண்ணி தொடச்சா போயிடுங்கிறதுக்காக சுத்தி ஆசிட் அப்ளை பண்ணிட்டு, கொஞ்சம் ஊறட்டும்னு விட்டுட்டு போயிட்டேன். அந்த ஆசிட் வந்து அப்படியே ஒழுகி இந்த இடம்லாம் கருப்பாயிடுச்சு. நானும் என்னென்னவோ போட்டு கிளீன் பண்ணி பார்த்துட்டேன். எதுவுமே கிளீனா ஆக மாட்டேது. அந்த கருப்பு போகவே மாட்டேது. கை தான் வலிக்குது. ஆனா அந்த பிளாக்கா ஓடுன அந்த ஆசிட் ஓடுன கரை போகவே மாட்டேங்குது. நீங்க கறி, மீன்லாம் எடுத்து அலசும்போது, கிச்சனே ஒரே பேட் ஸ்மெல்லா வர மாரி இருக்கும். அந்த மாரி கறி அலசுற டைம்ல, இந்த மாரி ஷாம்பு போட்டு நீங்க உங்க தொட்டிய நல்லா தேய்ச்சு நீங்க கழுவினீங்கன்னா, பாத்திரம் வெளக்குற தொட்டிய. ஏன்னா, இதில தான் நம்ம கறி அலசுவோம். ஒரு மாரி ஸ்மெல் வர மாரி இருக்கும். நீங்க ஷாம்பு போட்டு தேய்ச்சு கழுவினீங்கன்னா, கிச்சனே நல்லா வாசனையா இருக்கும். இந்த தொட்டியுமே கறி அலசுனா அந்த வாடையே வராது. கிச்சனே நல்ல மணமா இருக்கும். நீங்க வேணா ஷாம்பு போட்டு தேய்ச்சு கழுவி பாருங்க. இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன்லாம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டோம். கிளீன் பண்ணி வேலையெல்லாம் முடிச்சுட்டோம். இப்ப வந்து நம்ம காட்டுக்கு தான் போறோம். நானும் எங்க சின்ன பாப்பாவும் ஸ்கூட்டில தான் காட்டுக்கு போனோம். 15 கிலோமீட்டர் இருக்கும். பாருங்கப்பா, இதான் எங்களோட காடு. இதுக்கு முன்னாடி நெல்லு நடவு நட்டுருந்தாங்க. இப்ப வந்து சவுக்க போட போறாங்க. பருத்தி இந்த மாரி ஊடுபயிர்லாம் நெறையா வப்போம். மிளகாய் வப்போம், உளுந்து போடுவோம். இப்ப பாருங்க, என்ன ரெடி பண்ண போறோம்னா, சவுக்க தான் போட போறோம். இந்த தென்னங்கன்னு வந்து இப்ப நாங்க வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். ரோட்டு ஓரத்துல அந்த மாரி கொஞ்சம் தென்னங்கன்னு நடலாமேன்னு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். இது வந்து தொட்டி பாருங்க, பாத்திரம் கழுவுறதுக்கு, சமைக்கும்போது தண்ணி புடிச்சுக்கலான்னு டைரக்ட்டா ஒரு சின்னதா ஒரு பைப்பு போட்டுருக்கோம். இப்ப வாங்க மோட்ரு இருக்கிற அந்த கொட்டாய காட்டுறேன். இந்த மரத்த பாருங்க ஸ்டூல் மாரி உட்கார்ந்ததுக்காக ஒரு மரமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் உட்கார்றதுக்காக. இது வந்து மோட்ரு வைக்கிற அந்த குழி. இது சின்னதா செகண்ட் ஹேண்ட்ல இரும்பு பீரோல் மாரி ஆஃபீஸ்ல யூஸ் பண்றது வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். முக்கியமான திங்ஸ்லாம் வச்சுக்கலான்னு. பாருங்க லெமனு, சுண்டைக்காய் நெறைய செடியெல்லாம் சுத்தி வச்சிருக்கோம். தென்னங்கன்னு பதியம் போட்டிருக்கோம். ஒரு கட்டில் போட்டிருக்கோம். டயர்டா இருந்தா எப்பயாவது வந்தா படுத்துக்கலான்னு. இந்த இடத்துல தான் இலை போட்டு சமைச்சு சாப்பிடுவோம். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்ன்னு பாருங்க. 1 கிலோ சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்கேன். பச்சடி வீட்லயே ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். மிளகாய் தூள், மல்லித்தூள், இந்த கறி மசாலா இதெல்லாம் ஆல்ரெடி எப்பொழுதுமே இங்கேயே இருக்கும். காய்கறிகள் மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்தா போதும். சரி விறகடுப்பு தானே, புளி சாதம் செய்யறதுக்காக கொஞ்சம் புளி ரசம் ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா, வேணுங்கும்போது யூஸ் பண்ணிக்கலான்னு கொஞ்சம் காட்டுலயே புளி ரசம் வச்சு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தேன் வீட்டுக்கு.
விறகடுப்புல சமைச்ச அனுபவம் இருக்கா? காட்டுலலாம் இந்த மாரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டுருக்கீங்களா? என்னன்னு சொல்லுங்க. ஆல்ரெடி நாங்க காட்டுல கிரில்டு சிக்கன் நம்ம விறகடுப்புலயே எப்படி ரெடி பண்றதுன்னு வீடியோ போட்டிருந்தேன். காட்டுல சமைச்சு போட்டதுனால, விளாக் மாரி போட்டதுனால என்னவோ சரியா அந்த வீடியோ ஓடல. அதோட லிங்க்கும் தரேன். வேணா பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீட்லயே எப்படி கிரில்டு சிக்கன்லாம் ரெடி பண்ணலான்ட்டு போட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன். நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் சொல்லுவாங்க, "நீ ஏன் காட்டுல போய் சமைக்கிற? வீட்லயே சமைச்சு நீ எடுத்துட்டு போனா என்ன? காட்டுல ஏன் போய் விறகடுப்புல போய் சமைச்சுட்டு கஷ்டப்படுற?" அப்படிம்பாங்க. எனக்கு விறகடுப்புல சமைக்கிறது தான் ரொம்ப புடிச்சிருக்கும். சீக்கிரமா வேலை ஆகும். அதுவும் காட்டுல நல்லா காத்தோட்டமா சூப்பரா சமைக்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாவும் இருக்கும். நீங்களும் இந்த மாரி சமைச்சு பார்த்த அனுபவம் இருக்கா என்னன்னு கண்டிப்பா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க சிக்கன், மிளகாய் தூள், மல்லித்தூள், கறி மசாலா எல்லாமே ஆல்ரெடி இருக்கு. பாருங்க எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. நம்ம காரத்துக்கு தகுந்த மாரி மிளகாத்தூள் எல்லாமே போட்டாச்சு. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அது காட்டுல சமைச்சு சாப்பிடும்போது, நல்லா டேஸ்ட்டா இருக்கும். சாதாரண சமைச்சா கூட அது நல்லா அமிர்தம் மாரி நல்லா டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும். ரெடி பண்ணிட்டோம். சிக்கன் குழம்பு மூடி போட்டு நல்லா வேகட்டும். 2 பீஸ் உருளைக்கிழங்கும் அதில ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப என்ன பயிர் வைக்கிறோம் காட்டுலன்னு காட்டுறேன். பாருங்க ஒரு குழி தோண்டுனாவே அதில மண்புழு நெறையா இருக்கு. மண்புழு நெறையா இருந்தாவே அந்த நிலம் வந்து நல்லா விளைச்சல் குடுக்கும்னு அர்த்தம். இது என்ன கயிறுனா, இந்த கயிறு தான் அளவு. 4 அடிக்கு ஒரு இடத்துல செல்லோடேப் போட்டு ஒட்டியிருக்கோம். அந்த இடம் செல்லோடேப் இருக்கிற இடத்துல குழி போடணும்னு ஒரு அளவு. இந்த பக்கம் ஒரு ஆளு, அந்த பக்கம் ஒரு ஆள் புடிச்சுப்பாங்க. பாருங்க நடுவுல குழி போடணும். இந்த மாரி தான் சவுக்கு கண்ணு இந்த பாக்ஸ்ல வரும். அடியில ஒரு குச்சி வச்சு நம்ம ஹோல்ல குத்துனோம்னா, கண்ணு அப்படியே மேல வந்துரும். தென்னை மட்டையோட அந்த நாரெல்லாம் போட்டு தான் விதை போட்டு சவுக்கு கண்ணு முளைச்சு வந்திருக்கு. அதோட அப்படியே வச்சா தான் சீக்கிரம் பொழைக்கும். இந்த மாரி குழியில கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு போட்டுவிட்டு, இந்த கண்ண வச்சுட்டு நல்லா மண்ண அழுத்தணும். இல்லன்னா காத்தடிக்கும்போது சாஞ்சிடும். நான் இன்னைக்கு போய் ஆளுங்களோட என்ன வேலை பார்த்தேன்னா, குழி 2 பேர் போடுவாங்க. அந்த குழியில வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு அந்த குழியில அள்ளி அள்ளி போடணும். அந்த வேலைய தான் இன்னைக்கு நான் பார்த்தேன். ஒரு அக்கா பின்னாடியே இந்த மாரி ஒரு கண்ண எடுத்து வச்சுட்டே வருவாங்க. பின்னாடி ஒரு அக்கா அந்த கண்ண வச்சு மண்ணு தள்ளிவிட்டு அழுத்துவாங்க. கண்ண நல்லா பதியம் போடுவாங்க. இந்த வேலை தான் நாங்க இன்னைக்கு பார்த்தோம். இந்த மாரி 2 நாள் செஞ்சோம். காட்டுல வேலை இருக்கும்போதெல்லாம் நானும் போய் காட்டுல வேலை செய்வேன். செஞ்சுட்டு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. கை, கால்லாம் இந்த மண்ணு கட்டில வந்து செப்பல் போட்டு நடக்கக்கூடாது. வெறுங்கால்ல நடந்ததுனால காலெல்லாம் ரொம்ப ரணகலமாயிடுச்சு. ரொம்ப வலி எடுத்துருச்சு. இன்னைக்கு ஃபுல்லா 2 நாள் ரெஸ்ட்டு தான் இனிமே எடுக்கணும். காட்டுல மயிலு, காட்டுப்பன்னி, மானு இந்த மாரிலாம் நெறைய விலங்கு வரும். நாங்க பார்த்துருக்கோம். கண்டிப்பா வீடியோ எடுத்து அதையும் போடுறோம். நீங்களும் இந்த மாரி காட்டுக்கு போன அனுபவம் இருக்கா? இந்த காடு காமிச்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? இந்த மாரி வீடியோ போடலாமா? போட வேணாமான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.